என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட் த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் டு ஃபிட் த ஸ்ட்ரெயிட் லைன் y = mx+c கொடுத்துருக்காங்க. இந்த y = mx+cக்கு வந்து நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா மனப்பாடம் பண்ணாமல் ஒரு ஈஸியாக ஞாபகத்திற்காக உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம பெரிய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இப்போ பாருங்கள், y = mx+c கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து திருப்பி எழுதிக்கிறேன். mx+c வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். பாருங்க, m கொஞ்சம் கேப் விட்டு x + c ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற y வந்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த y = mx+c திருப்பி எழுதியிருக்கேன். mx+c ஈக்குவல் டு yன்னு எழுதியிருக்கேன். எங்கெல்லாம் x y இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சமேஷன் வந்து கொடுக்கணும். சரிங்களா? எங்கே x இருக்குது பாருங்கள், இங்கே x இருக்குது. எங்கே y இருக்குது, இங்கே y இருக்குங்களா? இந்த இடத்துல என்னென்னா சமேஷன் கொடுக்கணும். இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும்? சமேஷன் கொடுங்க. இந்த ஒய்க்கு முன்னாடி சமேஷன் கொடுங்க. மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த டெக்னிக் சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ சிங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல வந்து n கொடுக்கணும். புரியுதுங்களா? xy இருக்கிற இடத்துல சமேஷன் கொடுத்தோம், கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல n கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு நார்மல் ஈக்குவேஷனில் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு சைடு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? எக்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு சைடு வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த சைடு வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? x² மாறுங்களா? அப்போ m சமேஷன் x × x வந்து என்ன ஆகும்? x² மாறிடும். ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? NC ஆல்ரெடி இருக்குது. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது NCXன்னு வருங்களா? இந்த எண்ணை கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி சமேஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? NCXன்னு வரும். எண்ணை கட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு முன்னாடி சமேஷன். அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? C சமேஷன் Xன்னு எழுதலாங்களா? இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? சமேஷன் XYன்னு வரும். இதுதான் நார்மல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸால் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.